Thank you.
செல்வ கடவுளை முதல் கடவுள் மூத்த கடவுள் விநாயகர் பெருமான் ஏழை கடவுளை வணங்கிவிட்டாலும் கூட உலகத்தில் ஈரேழு 14 லோகத்துல பூலோகத்தில் மட்டும்தான் ஓரறிவு முதல் 6 அறிவு உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது பூலோகம் தான், பூமி. இந்த பூமியில 6 அறிவு கொண்டது உயிரினம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? மனிதன் 6 அறிவு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு வாசிக்கிற வேலையை மட்டும் விட்டு சுத்தமா படிக்கிற வேலை கேட்கறதுக்கு தெரியாதுன்னு நமக்கு நல்லா இருக்கு. எனக்கு 6 கேட்ட உடனே மனிதன் செய்ய, 5 கேட்ட மிருகன் சொல்றீங்க, 4 கேட்ட பறவை சொல்லி, அப்ப வீட்டுல மேடையில வாசிக்கிற வீட்டுல போய் படிக்கிறதோ எல்லாமே உண்டு. இப்ப பாருங்க, மேடை கலைஞர்கள் மட்டும்தான் படித்திருப்பாங்க அப்படிங்கிறத விட பார்வையாளர்கள் நிறைய படித்திருப்பாங்க, நிறைய அதிகம். ஒரு கதை பார்க்கணும் அப்படின்னா கதையின் கருவு எங்க வரைக்கும் போகுது அப்படிங்கிறத உள்ளார்ந்து பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னா ரசிகர்கள். இப்ப பாருங்க, 6 அறிவு கொண்ட மனிதன் இருக்கேன், 5 அறிவு கொண்ட விலங்குகள் இருக்கு, 4 அறிவு கொண்ட பறவை இருக்கு. 4 அறிவு கொண்ட பறவையில ஏழை பறவை பறக்குது, பணக்கார பறவை இறைதிங்கன்னு சொல்றோமா? சொல்றது இல்ல. 5 அறிவு கொண்ட விலங்குல ஏழை மாடு தண்ணி குடிக்குது, பணக்கார மாடு புல்லு மேய்து யாருன்னு சொல்றோமா? சொல்றது இல்ல. 6 அறிவு கொண்ட மனிதன்ல பணக்காரன் போடுற ஆட்டத்தை பாரு, ஏழை எப்படி சாந்தம் அமைதி உட்கார்ந்து சொல்றோமா? சொல்றோமா? ஏழை பணக்காரங்க பாகுபாடு மனிதன் உண்டா? மனிதன் ஏழை பணக்காரங்க பாகுபாடு உண்டு. மனிதனுக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னா யாரு சொல்லுவோம்? இறைவன், கடவுள். கடவுள ஏழை கடவுள், பணக்கார கடவுள் யாரு சொல்றோமா? போட்டது யாரும் இருக்குனாரு. பணக்கார கடவுள் யாரு? அப்படி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களா? பணக்கார கடவுள், பணக்கார சாமி ஏழுமலையான். அடுத்தடுத்து வருது, எல்லாரும் ஏழுமலையான் சொல்றதுக்கு மனசு ஓர்ந்து சொல்றாங்க. பணக்கார கடவுள் ஏழுமலையான் அப்படின்னா மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம் பாருங்க, பணக்கார கடவுள் அவர் சொல்றோம்ல, அவர் தான் இந்த உலகத்திலேயே கடன்கார கடவுள். என்ன காரணம் பார்த்தா, திருப்பதி வெங்கடாசலபதி வணங்க பண்ணா என்ன வாங்கி வருவோம்? பிரசாதமா
லட்டை வாங்கி வருவோம். லட்டை வாங்கி வர நம்ம அங்க உள்ள அர்ச்சகர்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு லட்டை கண்ணாலோட காட்டணும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கடனை வாங்கிட்டார். தன்னுடைய திருமணத்துக்காக குபேரன் இருந்து கடனை வாங்கிட்டாரு. வாங்கின கடனை இது நாள் வரைக்கும் கட்டல. அதனால அறுசுவை உணவை அவர் கொடுத்தோம்னா கடன் கட்ட மறந்துடுவாரு. அதனாலதான் நம்ம கிராமத்துல பழமொழி உண்டு, உப்பு இல்லாத கஞ்சி குடிச்சாவது வாங்கின கடனை ரோசப்பட்டு கட்டணும். சரிங்களா? அப்ப மருந்த வயதுக்கு பொண்ணை கூட ரோசக்காரனுக்கு பணத்தை கொடுத்தது கிராமத்து பழமொழி. கடன் பட்டா நெஞ்சப்போல் கலைஞராக இலங்கை வைக்கிற மாதிரி கடனை பட்டா கலங்கி கட்டித்தான் ஆகணும். அதனால திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு உப்பு இல்லாத சோத்தை என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரசாதமா. இதை சாப்பிட்டு கலை கட்டி தொலை, அப்பதான் ஒரு லட்டு அப்படின்னு. அப்ப இன்னொரு வரைக்கும் வைக்கிறாங்க. 2026 வரைக்கும்னா இன்னொரு வரைக்கும் அவரு கடனை கட்டலை. இப்ப அவர் பணக்காரரா கடைக்காரரா? யார் யாரு? அப்ப பணக்காரர் இல்ல, இப்ப கடைக்காரர். அவரு கடை கொடுத்துருப்பார்ல, அவர் தான் பணக்காரர். வாழ்ந்தா யார போல வாழணும்? குபேரனை போல வாழணும். அப்ப குபேரன் பணக்காரர் அதுதான் இல்ல. குபேரனே பணக்காரர், வாழ்ந்தா வாழணும். குபேரன் பணக்காரர் இல்ல. ஏன் தெரியுமா? செல்வ செழிப்பு பணம் வந்து அதிகமா இருந்துச்சுனாவே ஆட்டம் தானா வந்துடும். அப்ப குபேரன் என்ன பண்றாரு? செல்வ செழிப்பு ஊப்பின் காரணமாக சிவபெருமான கூப்பிடுறாரு. எதுக்கு? சாப்பிடவான்னு சொல்லி. குடும்பத்தோட வந்து எங்க வீட்டுல பசியாத்தி சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு. சிவபெருமான் பாக்குறாரு, இவன் பசிக்கு சாப்பாடு போடுற மாதிரி தெரியல. வீட்டுல அவன் குபேரனுடைய கோட்டைகள் நிறைய வைரங்கள் தங்கங்கள் இருக்கிறத நம்ம காமிக்கிற மாதிரி சாப்பிட கூப்பிடுறேன் அப்படிங்கிற ஆணவத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு? என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பசியாத்த வேணாம், என் மூத்த பிள்ளை விநாயகர் பெருமானுக்கு பசியாத்தி போது நீ மிகப்பெரிய செல்வந்தர்னு 14 உலகம் பறைசாற்றும் விதமாக ஏத்துக்க அப்படின்றாரு. மூத்த பிள்ளை விநாயகர் பெருமான் சொல்றாரு, குடும்பத்துக்கே சோறு போட நினைச்சா இந்த சின்ன பிள்ளைக்கு சோறு போட முடியாது அப்படின்னு விநாயகர் பெருமான அனுப்பிச்சு விட்டாரு. விநாயகர் பெருமான் போறாரு. அன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு சமைக்க வச்சிருந்த உணவு அனைத்தையுமே எடுத்து போட்டு விநாயகர் பெருமானே சாப்பிடு. 4-5 பேருக்கு சமைச்சிருந்தது குடும்பத்துக்கு. ஆனா நீ ஒரு ஆள் வந்து இருக்க, முடிஞ்ச வரையும் 5 பேருக்கு சாப்பாடை சாப்பிடு. விநாயகர் பெருமான் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு 5 பேருக்கு சாப்பாடை சாப்பிட்டானே அப்படின்னு யோசிச்சு குபேரன் பசி அடைஞ்சிட்டான்னு கேட்கிறாரு. பசி அடைஞ்சிட்டான். நீ போட்ட சோறு என் வயிற்றில் எல்லளவுக்கு கூட பசி ஆகிறது. மீண்டும் பசிக்கிறது. மீண்டும் பசிக்கிறதா? இப்ப என்ன தெரியுமா பண்ணலாம்? பசி அடங்கல. பசி அடங்கணும்னா என்னையா பண்ணுங்க? உணவு தானியங்கள் உணவுலாம் இருக்கும்ல, தானியங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சமைச்சு போடும். என் பசியை ஆத்திரியார பார்ப்போம் அப்படின்றாரு. உணவு தானியங்கள் இருக்கக்கூடிய அனைத்து தானியங்களையும் எடுத்து சமைச்சு உணவா போட்டாரு. சாப்பிடுறாரு. கடலை அளவு பசி மீண்டும் பசிக்கிறது. மீண்டும் பசிக்கிறதா? எல்லா தானியத்தையும் சமைச்சு போட்டாச்சு. இப்போதைக்கு தானியம் எதுவும் இல்ல. தானியம் எல்லாத்தையும் பரவாயில்ல. இப்ப நம்ம ஊருக்கு சங்கால்பட்டி ஊருக்குள்ள தாய்மார்கள் சமைக்கிறாங்கல்ல, என்ன பாத்திரத்துல சமைப்பாங்க? ஈய பாத்திரம், அலுமினியம், பித்தளை. நம்ம ஊர்ல சிறுவர் இதுதான் நம்ம சமைக்கிறது. ஆனா குபேரனுக்கு அப்படியே சமைக்க முடியும்? எல்லாம் என்ன தாரான பாத்திரம்? தங்கத்தாலான பாத்திரம். அந்த மாதிரி பாத்திரம் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டது. அந்த பாத்திரம் தான் இருக்கும். பாத்திரத்தை பூரா உணவு குடிக்கிறாரு. மலை கூட கொடுத்துருக்காங்க. பேசாம இந்த பாத்திரத்தை சாப்பிட்டோம்னா பசி அடைக்கலாம் யோசிச்ச விநாயகர் பெருமான் அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து விடுகிறாரு. இப்ப பசி அடைஞ்சான்னு கேட்கிறாரு. மீண்டும் எனக்கு பசிக்கிறது. மீண்டும் பசிக்கிறதா? எல்லாமே எடுத்து உணவு கோட்டை கோட்டை இருக்கா? வேற கோட்டையை காட்டியாண்டாரு. குபேரனுடைய கோட்டையை அனைத்தையுமே கொண்டு காட்ட முடியும். குபேரன் என்ன பண்ணிட்டாரு? இதுதான் கோட்டை, பாத்துக்க. எல்லாம் தங்கத்தாலையும் வயிறுத்தாலையும் ஆன ஊடுகள் பார்க்கிறார் விநாயகர் பெருமான். ஒருவேளை இந்த கோட்டையை தூக்கி விடுங்கன்னா பசி அடையலாம். அனைத்து கோட்டைகளையுமே தூக்கி உள்ள வைக்கிறாரு. இப்ப குபேரனுடைய செல்வங்கள் எல்லாமே யாருக்கிட்ட இருக்குது? இப்ப யார் பணக்காரு? யார் பணக்காரு? இப்ப விநாயகர் தான் பணக்காரு. குபேரன்கிட்ட எதுவுமே இல்லை. வாங்க யார் போல வரணும்? அப்புறம் பார்த்து குபேரனை போல வரணும். சொன்னீங்க எல்லாமே அங்கே போயிடுச்சு. குபேரன் மாதிரி வந்தா எப்படி வாழ முடியும்? எல்லாமே அங்கே போயிடுச்சு. விநாயகர் பெருமான் போயிடுச்சு. விநாயகர் பெருமான் இப்ப பசி அடிக்கும் சார் யார் கேட்கிறாரு? எனக்கு மீண்டும் பசிக்கிறது. குபேரன் எதுவுமே இல்லையே. அப்பதான் பாக்குறாரு. சாப்பிட கூப்பிட்ட குபேரனை விருந்தோம்னா பசி அடைக்கணும் யோசிக்கிறாரு. கேட்கிறாரு, சாப்பிட கூப்பிட்டாலே ஐயா நீதானே ஒன்னே தூக்கி விழுந்தா பசி அடைக்கிறோமா அப்படி விரட்டுறாரு. குபேரன் தெரிச்சடிச்சு ஓடுறாப்புல ஓட ஓட விரட்டிட்டு போறாரு.
என்னுடைய செல்வங்கள் அனைத்தையுமே நீ விழுங்கிக் கொண்டு தன்னகத்தை அடக்கிக் கொண்டதால் நீரே இந்த உலகத்தில் இன்று முதல் செல்வ கணபதி ஆகுக அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டாரு குபேரன். கொடுத்தாலும் உள்ள விடல. சிவபெருமானை என்னை காப்பாத்து, செல்வ செருக்க ஆணவத்தின் காரணமாக எனக்கு மமதை இருந்தது, அதனால் இன்று முதல் அழிவது விநாயகர் பெருமானை செல்வத்திற்கு அதிபதி அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தவறுக்கு மன்னிப்புங்கள்ல மன்னிப்பை கேட்டதுக்கு அப்புறம் அனைத்து செல்வங்களையும் கொடுத்துங்க. யாரு? விநாயகர் பெருமான் கொடுத்துட்டு திருப்பி இருக்கிறாரு. அப்ப செல்வ கணபதியில பேரை மட்டும் பேரை மட்டும் யார் வாங்கி வந்தது? விநாயகர் பெருமான் வாங்கி வந்தாரு. விநாயகர் பெருமான் வாங்கி வந்த பிறகு செல்வத்துக்கு அதிபதி இப்போதைக்கு விநாயகர் பெருமான். இவர் கொடுத்த இரவல்ல குபேரன் வச்சிருக்காரு. அப்ப செல்வம் யாரு? விநாயகர் பெருமான். மேடு அப்படின்னா எதிர்ப்பா என்ன சொல்லுவோம்? பள்ளம். இரவு என்றால் எதிர்ப்பா பகல். இன்பம் என்றால் எதிர்ப்பா இன்பம். இரண்டு இரண்டால் இல்ல. பணக்கார கடவுள் அப்படின்னா ஏழை கடவுள் யாரு? பணக்கார கடவுள் விநாயகர் பெருமான் சொல்லியாச்சு. கொண்டு வந்து முடிச்சாச்சு கதையை. அப்ப ஏழை கடவுள் யாரு? யோசிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே இந்த ஒரு பாடல் யோசிச்சுக்கிட்டுங்க. என்ன பதிலா இருக்கு? பாட்டை ரசிச்சா கேள்வி பதில மறந்துடுவோம். இல்ல ஒருவேளை கேள்வி யோசிச்சுட்டு இருந்தா பாட்டு ரசனை மறந்துடும். ஏதோ ஒண்ணு செஞ்சு பதில் வந்தா நமக்கு சரித்தேன். இருந்த பதில் கூட உலகத்தின் நாயகி அவள் யார் என்று பார்த்தால் கிரகங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மை கொண்டவள் அந்த தாய் கருமாரியை எவ்வாறு வணங்கலாம் என்று பார்த்தால்